எம்மாடி அம்மா கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் எல்லாம் எங்க இருந்தியா குதிச்சு வரீங்கன்னு தெரியல. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரை பக்காவா இறக்கி மாஸ் காட்டின உடனே ஐயோ ஈவில் கேப்டன் அமெரிக்கா வந்துட்டாரு, அம்மம்மா கேப்டன் ஹைட்ரா வந்துட்டாரு, ஆளாளுக்கு 1008 தியரிஸை எங்கெங்கயா பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா ட்விட்டர்ல போயிட்டு 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பேசி வச்சிருக்கீங்க பிளட்டி ராஸ்கல். அண்ட் அந்த ஈவில் கேப்டன் அமெரிக்காவும் இல்ல, கேப்டன் ஹைட்ராவும் இல்ல, வேற ஒருத்தன். அண்ட் அந்த பிரேம்ல ஸ்டீவுக்கு பின்னாடியும் ஒருத்தன் நிப்பான். அண்ட் அதே மாதிரி லோக்கி ஸ்டீவை சந்திச்சு ஸ்டீவ் கிட்ட அந்த கார்டையும் கொடுத்திருக்காரு, லோக்கியோட டிவிஏ கார்டு. அதுக்கும் இந்த கேப்டன் ஹைட்ராவா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கவனுக்கும் அவன் பின்னாடி நிக்கிறவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது கேப்டன் ஹைட்ரா தானா? இது எல்லாத்துக்கும் அந்த ட்ரெய்லர்ல என்ன விளக்கம் கொடுத்திருக்கானுங்க, அண்ட் ரூசோ பிரதர்ஸ் என்ன விளக்கம் கொடுக்க போறானுங்க, அண்ட் இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கும் அவெஞ்சர்ஸ் என்கேமோட ரிலீஸ்க்கும் என்ன ஒரு பெரிய சம்பந்தம் கொடுத்திருக்கானுங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒத்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலோட சித்தப்பாவை ஜாயின் பண்ணலாம், மறக்காம கீழ இருக்க ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்க கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். சோ எனிவேஸ் வாழ கொலகலன்னு பேசாம உண்மையிலே இந்த தாடிக்கார மாமா யாருன்றத வாழ்க்கையில நிறைய விஷயத்தை போட்டு காம்ப்ளிகேட்டே பண்ணக்கூடாது. பண்ணா என்ன மாதிரி 1008 தடிகளை வாங்கிட்டு தான் உட்காரணும். அதனால இந்த விஷயத்தையும் நீங்க ஏகப்பட்ட தடவை காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தர்மாடி தான். அண்ட் இங்க இருக்கிறவன் இந்த ஷாட்ல நம்ம தோர் தம்பியை கையில வாங்குற நம்ம கேப்டன் அமெரிக்கா, நீங்க நினைக்கிற தம்பி இல்ல, தோரோட மியால்னரு, அத கையில பிடிக்கிற நம்ம அண்ணன் இது ஸ்டீவ் ராஜஸா இல்ல கேப்டன் ஹைட்ராவான்ற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் இதுக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி என்ன மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. மியால்னரை எப்படி கேப்டன் ஹைட்ராவால தூக்க முடியும், அவன் தான் கெட்ட கம்னாட்டியாச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் அதுக்கும் முட்டு கொடுக்குற விதமா மார்வல் மூல கோளாறுகள் நிறைய பேர் வருவானுங்க. காமிக்ஸ் படிச்சிருக்கியா நீ? காமிக்ஸ்ல எவ்வளவு மந்திரம் போட்டு கேப்டன் ஹைட்ராவே மியால்னரை தூக்க வச்சிருக்காங்க, உனக்கு ஒரு வெங்காயமும் தெரியல ஓடி போயிரு அப்படிம்பாங்க. ஆமா, கேப்டன் ஹைட்ரா தூக்கி இருக்காரு. தோரோட தம்பிய கையில பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. அதுக்கு நீ இவன் கேப்டன் ஹைட்ராவும் இல்ல, அவன் சிரிச்சா அவன் கேப்டன் ஹைட்ரா ஆயிடுவானா? என்ன ரங்க அநியாயமா இது? முதல்ல இந்த இடத்துல கேப்டன் ஹைட்ராக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் கேப்டன் ஹைட்ராக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்புக்குள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அண்ட் முதல்ல கேப்டன் அமெரிக்காக்கு இந்த படத்துக்கான தேவை என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அண்ட் ரூசோ பிரதர்ஸ் எதுக்கு கேப்டன் அமெரிக்காவா நடிச்ச நம்ம கிறிஸ் எவான்ஸையும் டோனி ஸ்டார்க்கா நடிச்ச நம்ம ஆர்டிஜேயும் திரும்ப கொண்டு வந்தானுங்க. அவனுக்கு எண்ட் கேம் ஃபீல்ட்ல ஒன்னு திருப்ப எடுக்க போறானுங்க. அதுக்காக தான் திருப்பவே கொண்டு வந்தது. ஆர்டிஜேக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம அண்ணனும் கொடுப்பாங்க. கிடையாதுடா, அவன் ஸ்டீவ் ராஜஸ் தான்டா. ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் தாடி வளர்த்துட்டா போதுமே, அவன் ஸ்டீவ் ராஜஸ் இல்ல கேப்டன் ஹைட்ரான்ற அளவுக்கு ஆரம்பிச்சிருவீங்களே. ஐயோ, விவரம் தெரியாதவன் கையில கடிச்சு இந்த மார்வெல்ல மூழ்கி போயிருக்கிறவங்க அவன் மண்டையில ஏறி ஓ அல்லமான்னு ஏறிடுவீங்க போலயே. மொத்த மேட்டர் இவன் கேப்டன் ஹைட்ராவே கிடையாது. அதுக்கு அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வச்சிருப்பானுங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி, மியால்னர் வெரிஃபிகேஷன். ஐம் ஸ்டில் வர்த்தின்ற மாதிரி தான் அந்த மனுஷன் பாப்பாரு. கேப்டன் ஹைட்ராவெல்லாம் பார்க்க மாட்டாருடா. சித்தப்பு, நீங்க உண்மையை பேசுற ஏன் பக்கமா இல்லனா அந்த தியரிஸை உருட்டி விட்டு பொல பண்ணிட்டு இருக்கானுங்களே அவனுங்க பக்கமா? கமெண்ட்ல தட்டி விட்டுருவாங்க. அண்ட் மேபி இது கேப்டன் ஹைட்ராவா கூட இருக்கலாம். இளைய பங்காளிகள் அந்த தார் ரோட்ல விட்டு தரைய வச்சு தேர்ங்கடா, ரெண்டுக்கு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அது கேப்டன் ஹைட்ரா தான் யாராலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா கேப்டன் அமெரிக்கா தான் அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுலயும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான டீசர்லாம் விடும்போது ஃபர்ஸ்ட் டீசர்ல வந்து ஸ்டீவ் ராஜஸ்க்கும் இவனுக்கும் வித்தியாசம் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. தாடி தான். அப்ப மனுஷன் கிளீன் சேவ்ல இருந்தாரு, இப்ப மனுஷன் ஏன் தாடி வளர்த்துட்டு சுத்துறாரு அப்படிங்கறத பத்தி ஏகப்பட்ட தியரிஸ் ஆன்லைன்ல சுத்திட்டு இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மொரட்டு தியரி அவரோட யூனிவர்ஸ் அழியுது, ஐ மீன் அவரோட டைம்லைன் அழியுது. இந்த டைம்லைன் அழிஞ்சிட கூடாதுன்னு இவன் அந்த டைம்லைன்ல இருந்து தூக்கலான்னு டிவியை உள்ள பூந்து வேற டைம்லைன்ல கொண்டு போடுறானுங்க. அந்த டைம்லைன்ல மனுஷன் வேற ஒரு ஐடென்டிட்டியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு டிவியும் தெரிஞ்சிருக்கு, அண்ட் டிவியோட ஒரு சீக்ரெட் ஏஜென்டாவும் வேலை பார்க்கலாம். இது அப்படியே இன்னொரு முக்கியமான மேட்டருக்கு லோக்கி கூட கனெக்ட் ஆகும், அதை பத்தி அப்புறமா பேசுறேன். சோ இந்த ஒரு காரணங்களால கூட இவர் தாடி வளர்த்துட்டு பெரிய முடியெல்லாம் வளர்த்துட்டு சுத்தலாம். அதான் அந்த பழைய இன்ஃபினிட்டி வார் லுக்ல சும்மா சூற விடுதா அப்படி. அண்ட் கேப்டன் ஹைட்ராவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, பட் வாய்ப்புகளே இல்லன்னு சொல்ல முடியாது. என்ன கொல்லலாமா வேண்டாமான்ற சிந்தனையில இப்ப நீ இருந்திருப்பீங்க. என்ன நீங்க போட்டு தள்ளி இருக்கணுமா இல்லையா? அண்ட் அடுத்த ஷாட்டுக்கு தாவி வந்தானா, அடுத்த ஷாட்லாம் இல்ல, அதே ஷாட் இவரோட நம்ம ஸ்டீவோட பின்னாடி அவன் நிக்கிறான். கருத்த உருவம் கருத்த இடத்தில் கருத்து நிக்கிறானேடா. நான் பாடுறதும் பாட்டு நம்பி இவ்வளவு நேரம் உட்காந்து பாக்குறீங்களா? லவ் யூ சித்தப்பு. அப்படி கருப்பா நிக்கிறவன் யாரு? டோனி ஸ்டார்க்கா இருக்குமா, இல்ல டாக்டர் டூமோட வேற ஏதாவது வெர்ஷனா இருக்குமா, இல்ல மறைச்சு வச்சு வேற ஏதாவது கேரக்டரா இருக்குமா, இல்ல கேப்டன் அமெரிக்காவோட வேற ஒரு வேரியண்டா, இல்ல ரீடோட வேற ஒரு வேரியண்டா? என்னடா சொல்லி தோலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்பா நம்ம ஜானி பாய் தான்பா, ஜானி சோமு. அந்த உருவத்தையும் அவன் நிக்கிற செயலையும் பாருங்க, சத்தியமா அவன் தான். நம்ம தான் இதை ஜானி பாய்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இது யாருன்றதை இப்ப வரைக்கும் மார்வெல் கன்ஃபார்ம் பண்ணல, பட் அங்கங்கே ரவுண்ட் அடிக்க விட்டு இருக்கிறேன். பட் ஃபேன்ஸ் தியரி கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா பக்கி பான்ஸா இருக்கலாம், அப்படி இல்லனா லோக்கியா கூட இருக்கலாம். ஏன்னா லோக்கி இந்த கேப்டன் அமெரிக்காவை இந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப்க்கு கூட்டிட்டு வராரு, அந்த மாதிரி கூட சீன் அமைக்கலாம். இல்ல வேற ஏதாவது வேரியன்ட் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவா இருக்கலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மேக்ஸிமம் இது ஒன்னு ஜானி பாயா இருக்கணும், இல்லனா நம்ம லோக்கி மாமாவா இருக்கணும். லோக்கி மாமாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. அதுக்கான காரணம் அடுத்த ஷாட்ல வரும். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கேள்வி என்னன்னா இந்த மேட்டர் தான். லோக்கி எதுக்கு ஸ்டீவை தேடி போறாரு, ஸ்டீவ் எதுக்கு லோக்கியை தேடி போறாரு? இந்த மேட்டர் தான். ஏன்னா நம்மளோட பழைய பிரேக் டவுன் வீடியோல சொல்லியிருப்போம்,
பண்ணிருக்கோம் இந்த ஒரு கார்டை நம்ம லோக்கி தான் கையில வச்சிருக்காருன்னு. ஆனா அங்கதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிருக்கோம். இந்த ஒரு கார்டை நம்ம ஸ்டீவ் தான் கையில வச்சிருக்காரு. ஏன்னா லோக்கி கையில மோதிரம் போடுற பழக்கமே கிடையாது. அவன் மோதிரத்தை தவிர எல்லாத்தையும் போடுவான் நாரப்ப. அண்ட் இதே மோதிரத்தை இந்த லோக்கியோட ஒரு கார்டு வச்சிருக்காரு, டிவிஏ கார்டு. இதே மோதிரத்தை நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்னு வந்தது அந்த இடத்துல போட்டிருப்பாரு. அவரோட குழந்தைய கையில வச்சுட்டு கிளீன் ஷேவோட உங்க ஒப்ப அம்மாவோட வாடா அப்படின்னு மொத்த எஸ்டிஆர் மேனாவே மாறி கையில ஒரு மோதிரத்தையும் போட்டிருக்க மாதிரியான ஒரு ஷாட் அமைஞ்சிருக்கும். இதை நம்ம நோட் பண்ணலப்பா. ஆனா மார்வல் பிரான்ஸ் கண்ணு சத்தியமா கல்லூரி கண்ணுதான். டிவிஏல லோக்கிக்கான கார்டை நம்ம பைபிள்ல கையில வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு மேட்டரும் கனெக்ட் ஆகும். நம்ம ஸ்டீவுக்கும் டிவிஏக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ட் அதுக்கு காரணம் அவர் டைம்லைன்ல ஏற்படுத்தின மாற்றங்கள் கூட இருக்கலாம். இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது ஸ்டீவுக்கு லோக்கியை பத்தி தெரிய வருது. அண்ட் லோக்கி நல்லவன் ஆயிட்டான். இந்த டைம்லைன்ல அவன் தான் பாதுகாத்து இருக்கான். மல்டிவர்ஸே அவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். மேபி டிவிஏக்கு போய் அவன் அந்த ஐடி கார்டு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம லோக்கியே இந்த ஐடி கார்டை கொடுத்தியப்பா நம்புப்பா நான் நல்லவன் தான் பண்றத ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கலாம். ஸ்டீவ் வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்காருன்றது பின்னாடி இருக்கிற கர்டன்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும். அங்க வந்து பெகி கூட ஏதாவது அதுதான் தப்புச்சு தப்பு 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 இந்த மாதிரி ஆபாசமா நான் மட்டும் தான் கேட்பேன். எனக்கெல்லாம் வந்து டிஎம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏகப்பட்ட டிஎம் இப்படிதான் பண்றாங்க. என் கூட சேர்ந்து எல்லாரும் கோலா ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சித்தப்பு எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். அப்புறம் என்ன ஒன்னா படுத்துக்கலாம் வாங்க. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ லேடி வாட்சர்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ப்ரோமேன்ஸ் தான். சோ இப்போ ரெண்டாவது சொன்ன மேட்டர் கனெக்ட் ஆக போது நம்ம கேப்டனை கூட்டிட்டு வந்தது லோக்கியா இருக்கலாம். சோ அங்க பின்னாடி நிக்கிறது நம்ம லோக்கி மாமா தான். அதனால கூட என்னால இதை நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம தோர் ஆச்சரியத்துல இருந்துக்கலாம். ஏன்னா தோருக்கு கேப்டன் திரும்ப வர்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கேப்டன் என்ன கூட வேலை செஞ்ச பய அவன் திரும்ப வந்த மல்டிவர்ஸ்ல இருந்து திரும்ப வந்திருப்பான் போல வேற ஏதாவது வேரியன்ட் போல நினைச்சிட்டு விட்டுருக்கலாம். ஆனா லோக்கி திரும்ப வந்தாதான் தோருக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா லோக்கி தன் கண்ணு முன்னாடி செத்து போயிருக்கான். அவன் டெத்த கூட இந்த தடவை ஃபேக் பண்ணல. தோர் கண்ணு முன்னாடி தானோஸோட கையால லோக்கியோட கொடவளைய அறுத்து அவனை மொத்தமா சம்பவம் பண்ணிட்டான். சோ நம்ம தோர் ஷாக் ஆனது இதுக்காக மட்டும் தான் இருக்கணும். அண்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி மியால்னிர் வெரிஃபிகேஷன் எதுக்கு பண்ணாருன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்னு நம்ம லோக்கி எதுவும் வித்த காட்டி இவனை ஏமாத்திர கூடாதுன்றதுக்காகவும், இல்லனா எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருக்கிற மிஸ்டேக் மாதிரியான ஆட்களை இவர் பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி அவனும் கோளாரா உள்ள இறங்கிட கூடாதுன்றதுக்காக நீட்டி இருக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காக்கும் தோருக்கும் தெரியும் மியால்னிரை கேப்டனால தூக்க முடியும். சோ அதனாலதான் தம்பி வெரிஃபிகேஷன் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. கேப்டன் ஹைட்ரா கூட தான் தெரியும்னு வராதீங்கப்பா. கேப்டன் ஹைட்ரா கான்செப்ட் எல்லாம் மார்வலுக்கே புதுசு. அது திரும்ப உள்ள கொண்டு வந்து அவனுக்கு கேரக்டர் டெவலப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க. போர் அடிச்சிரும். பாக்குற நமக்கே அடிக்கிறது என்ன, எடுக்கிற அவனுங்களுக்கே போர் அடிச்சிரும். சொல்ல முடியாதுங்க. ஐ எம் ஆல்வேஸ் வித் டூம் சைடுன்னு நம்ம கேப்டன் ஹைட்ரா பக்கம் மாறினாலும் மாறலாம், யாருக்கு தெரியும். ஆனா கேப்டன் அமெரிக்காவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. கேப்டன் ஹைட்ராவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இல்ல. ஏன்னா அந்த கையில மாட்டி இருக்கிற ரிங் சம்பவம், லோக்கி நம்ம ஸ்டீவ் ராஜஸ் சந்திக்கிற சம்பவம், ஸ்டீவ் ராஜஸ் லோக்கியோட கார்ட கையில வச்சிருக்கிற சம்பவம், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய டாட்டா தான் கனெக்ட் ஆகுது. சோ ஒண்ணுக்கு ஒண்ணு சிங்க் ஆகிறதுனால எல்லாத்தையும் ஒரே வீடியோல வச்சு முடிச்சிட்டேன். இன்னுமே ஏகப்பட்ட சீக்வன்ஸ் ஏகப்பட்ட மேட்டர்கள் இந்த வீடியோல நான் பார்க்காம இருந்திருந்தா எனக்கு மறக்காம டிஎம் பண்ணி விட்டு கீழே கமெண்ட்லயும் தட்டி விடுங்க. அண்ட் இதுல இந்த மேஜரா இருக்கிற இந்த 3 கேள்விக்கும் ஒரு நல்ல விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே விஷயத்த ரொம்ப ரம்பமா பேசுறதுக்கும் போர் அடிக்குதுங்க. எப்படிதான் பேசுறானுங்களா 10-12 நிமிஷத்துக்கு. நானே ஷார்ட்ஸ் ரீல்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருமே எத்தனை ஜாலியா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்க. என்ன மேட்டர்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆக போகுது. எவனும் டிவி ஸ்பாட் பக்கம் போயிடாதீங்க. நேரா நம்ம சேனலுக்கு வந்துருங்க. அடுத்த வீடியோ டிவி ஸ்பாட் தான். அவனுங்க என்ன ஸ்பாயிலர் விடுறது, நம்மளே விட்டுருவோம். சோ எனிவேஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் வாரிகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. அண்ட் அடுத்து ஒரு தாறுமா அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வருங்க.